ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். எஸ், இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு ஹாப்பி. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா IPL 2025ஓட அப்டேட் பற்றி தான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ 3 அப்டேட் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்கு இன்னும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா IPL 2025ஓட மறுபடியும் ரீஷெடியூலிங் வந்து பிசிசிஐ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரொம்ப லேட் நியூஸ் தான். வர 17ஆம் தேதி சனிக்கிழமை நடக்குது. RCB vs KKR எப்படி வந்து ஆரம்பிச்சாங்களோ, KKR vs RCB ஆரம்பிச்சாங்களோ லீக் ஸ்டார்ட்ல, அதே மாதிரி வந்து மறுபடியும் ரீஷெடியூல் லீக்ல வந்து RCB vs KKR வந்து விளையாடுறாங்க. இது எங்கே விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா சின்னசுவாமி கிரவுண்டில். அதாவது RCB ஹோம் கேம்ஸ் வந்து ஒரு சில வென்யூஸில் மட்டும்தான் வந்து மேட்சஸ் நடக்க போகுது. முக்கியமாக எக்ஸ்பெக்டட் சென்னை அது மாதிரி கிரவுண்ட்ஸ்லாம் வந்து மேட்சஸ் நடக்கலை. ஸோ சென்னை, தர்மசாலா, ஹைதராபாத் அது மாதிரி ஸ்டேடியம்ஸில் நடக்கலை. ஸோ 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது RCB vs KKR. ஸோ சனிக்கிழமை. இன்னொரு டபுள் டெஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் 2 டபுள் வச்சு தான் வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்த அப்டேட் போயிடலாமா? அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ரீடைன்டு பிளேயர்ஸ். எஸ், சிஎஸ்கேவோட ரீடைன் பிளேயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர், உர்வில், டெவால் பிரிவிஸ் அண்ட் ஆயுஷ் மாத்திரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேரையும் வந்து ஐபிஎலோட சஸ்பெண்டுக்கு முன்னாடி பண்ணனால அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ரீடைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பிசிசிஐலேருந்து. ஸோ ரீஷெடியூலிங் அப்புறம் பண்ணவங்க, அதாவது சஸ்பெண்ட் அப்புறம் பண்ணவங்க அவங்கள வந்து நாட் ஏபிள் டு ரீடைன் சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ஒரு அப்டேட்டு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியான ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லணும். பிகாஸ் வந்து இவங்க 3 பேருமே கன் மாதிரி இருந்திருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணவங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து டுவர்ட்ஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பிக்கர் அட்வான்டேஜ் தான் சொல்லணும். ஏன் பிகாஸ் வந்து சஸ்பெண்ட் முன்னாடியே அவங்க பண்ணது வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க சார், சஸ்பெண்ட்னு சொல்லுது. ஸோ வந்து அவங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணாங்க, பட் அது வந்து ஒரு கிளிக் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம். 3ஆவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ ஒவ்வொரு டீம்லையுமே நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஏவுலாம் இல்லை, நிறைய வந்து எனேபிள் டு கம்மிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது. ஸோ ஒரு சில போட்டை வந்து பேசியிருந்தாங்க முன்னாடியே, லைக் வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்காலாம் வந்து எங்களுக்கு லீகஸ் இருக்குது, நேஷனல் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள்ட்டுமே வந்து பிசிசிஐ பேசி வந்து அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஆல்சோ கம்மிங். ஒரு சில பேர் இன்ஜுரி பிளேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்காங்க, லைக் ஹேசில்வுட், அப்புறம் சம் பிளேயர்ஸ் வந்து. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பிளே ஆஃப் மட்டும் அவைலபிளாக இருக்காது, லைக் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கிலாந்து WCC ஃபைனல் இருக்கனால சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ஜேமி ஓவர்டன் வந்து நேஷனல் டியூட்டி போயிட்டாரு. ஸோ அது மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ சிஎஸ்கே அப்டேட் பற்றி பார்த்துடலாம். சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அவங்களும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜட்டு அண்ட் உர்வில் பட்டேல்லாம் போஸ்ட் போட்டிருந்தாங்க ஆல்ரெடி சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கேல யார் ப்ரோ வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ஜாயின் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் டெவால் பிரிவிஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சிஇ சூன் இந்தியான்னு சொல்லிட்டு. அண்ட் சாம் கரன், நூர், பத்திரானா அண்ட் நேத்தன் எல்லிஸ். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்குவாடில் இருப்பாங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் நாட் டவுட்ஃபுல் கண்டிப்பாக இருப்பாங்க. ஜேமி ஓட்டன் அண்ட் ரச்சின். ஸோ ஜேமி ஓட்டன் அண்ட் ரச்சின் வந்து மோஸ்ட் லைக்லி டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்காங்க நியூஸஸ் வந்தபடி. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி என்னென்னு பார்ப்போம். ஸோ நோ மோர் வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வந்து பார்க்குறேன். லைக் ஃப்ரம் பாய். தேங்க்யூ. கிரிக்கெட் விளையாடலாம்.